திமுகவை பேசுகிறோம், அதிமுகவை பேசலை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அதிமுக ஆட்சியை வந்துருக்கோம். நம்ம எதிரியாக கருதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே நபர் திமுக. திமுகவை இங்கிருந்து விரட்டி அடிக்கணும், மக்களை பாதுகாக்கணும் அப்படின்றது தான். இதுதான் அப்பா அவனோட அரசுன்னு சொல்ல போறீங்களா? மக்களை அரவணைத்து கொண்டு போற அப்பா நீங்க தான் சொல்ல போறீங்களா? வெக்கமா இருக்கா இல்லையா உங்களுக்கு சொல்றது? நீங்க ஆட்சியில இருக்கும் போதே ஒவ்வொரு வீட்டு கதையும் தட்டியில உள்ள தூக்கி போய் போட்டுட்டு இருக்காங்க. ஊழல் குற்றச்சாட்டு வச்சதுக்கு எதுக்கு தூக்கி உள்ள வைக்கணும்? நிரூபிச்சுட்டு உள்ள வைக்க வேண்டியதானே? 470 நாட்களை கடந்தவங்களுக்கு எதுக்கு பிணை கொடுக்கல? உங்க தம்பி ஏன் ஓடி மறைஞ்சாரு? அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. திமுகவை தான் கேட்க. நாளைக்கு தேர்தல் வரட்டும், களத்துல நிக்கட்டும், தேர்தலை சந்திக்கட்டும், வாக்கு எண்ணிக்கை முடியட்டும், அன்னைக்கு அறிக்கை வரும், யார் ஆட்சி அமைக்க போறார்கள், யார் யாருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் சொல்லிட்டு. ஒட்டுமொத்த வாக்கு எங்களுடைய தான் 18% பிஜேபி மாத்தது இல்லையா? ஒட்டுமொத்த வாக்கு அவர்களுடைய. எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு கரிஸ்மாட்டிக் இருந்துச்சோ, ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி ஒரு கரிஸ்மாட்டிக் இருந்துச்சோ, அது இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவன் உண்மையா நிற்பான். அவனை எந்த காசை கொடுத்து நீங்க விலைக்கு வாங்கிட முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அதிகார பலம் தோத்து போகுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அரசியலுக்கு முடிவுரை எழுதின சாசனம் முடிஞ்சு போச்சு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய அந்த ஒரு பிரஸ் மீட் தான் பேசும் பொருளா மாறி இருக்கு. அந்த வகையில அதிமுகவினுடைய கூட்டணி குறித்து அதிமுகவை விமர்சிக்க மாட்டீங்க, அதிமுகவுடைய கூட்டணி இடம்பெறணுன்ற காரணத்தினால்தான் அதிமுக விமர்சிக்க மாட்டீங்களா அப்படின்ற பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு ஆதவ அர்ஜுனாவுடைய விளக்கம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அதிமுக ஒரு பலவீனமான கட்சியா போயிருச்சு. அதிமுக விமர்சிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஆப்போசிஷன் பார்ட்டி விமர்சிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்க போகுது, அது எந்த வகையான அரசியல் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதிமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லாத கட்சியா அதிமுக? இல்ல, அதிமுகவை விமர்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத கட்சினா இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னா சொல்லணும். இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறார்கள், இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னா சொல்லணும். அவர்கள் ஏற்கனவே 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக கட்சியா தமிழகத்தை ஆண்டிருந்தாலும் கூட இன்னைக்கு பார்க்கும்போது அவர்கள் எதிர்கட்சி தான். அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்கள்கிட்ட ஒரு பிரதானமாக எடுத்த கொண்ட கொள்கையில உறுதியாக நின்று அவர்கள் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை பேசுறதுக்கு ஏதாவது ஒரு வேலைகள் இருக்கும். அவர்களும் எதிர்க்கக்கூடிய திமுகவை தான் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவை எதிர்க்கிறோன்ற பேரில் பிஜேபியோட போய் கூட்டணி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இதை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவருடைய கூட்டணி பிஜேபியின் பக்கமாக போய்கிட்டு இருக்குது. அவரை எதிர்க்கணும் அப்படின்ற எந்த இதுவுமே இங்கே தேவையுமே இங்கே ஏற்படலை. மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்களும் பிஜேபியை விமர்சனம் பண்ணது. அன்றைய காலகட்டத்தில் இருந்தக்கூடிய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை உட்பட பல பேர் அதிமுகவை விமர்சனம் பண்ணது. எல்லா நிகழ்வுகளையுமே நீங்கள் எல்லாருமே உற்று கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பிஜேபியில் தலைமையை மாற்றிட்டாங்க அப்படின்றதுக்காக உடனே கொள்கை மாறிடுறாங்க. அதிமுக இங்கே இருக்கும்போது என்ன சொல்லிச்சிங்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான விரோதமான ஒரு கட்சி. இன்னைக்கு எஸ்டிபியினுடைய மாநாட்டில் பேசினவர் எடப்பாடியார். இன்னைக்கு ஆதாரங்கள் இருக்கு. அப்படி பேசிட்டு இன்னைக்கு அதை மறுத்து பேச போறாரா? இன்னைக்கு சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சியாக நிற்க போதா? வக்ஃபு சட்டத்தில் இன்னைக்கு என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது இன்னைக்கு பிஜேபி. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய போயிட்டு இன்னைக்கு கூட்டணியில உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுடைய சாயம் வெளுத்து போயிருக்குன்றது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஊழல் கட்சின்னு சொல்லிதான் திமுகவை விமர்சனம் செய்யப்படுது. பெரிய அளவுல தாவேகா ஊழல் கட்சி திமுக அப்படின்றதுதான் அவங்களுடைய விமர்சனமாவே இருக்கு. அந்த வகையில அதிமுகவுல ஊழலே இல்லையா? ஏன் அதிமுக ஆப்போசிஷன்ல இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகளையோ இல்ல ஆப்போசிஷன் பார்ட்டியா அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றத பாஜக தலைவரா அண்ணாமலை இருக்கும்போது விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா ஏன் தாவேகா விமர்சனம் பண்ண தவறுறாங்க? ஏன் அவங்களை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க? கூட்டணியில இடம்பெறணும்ன்ற காரணத்துக்காகவே வெளிப்படையா அதிமுகவை விமர்சிக்கல. இது ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும். ஏன்னா அதிமுக விமர்சிக்காம இருக்கும் போதே அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்ன்றதுனால அதை பத்தி பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதிமுக போய் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற கேள்வி ஒரு இதா நான் எடுத்துக்கல. புரியுதுங்களா? அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எல்லாம் தமிழக வெற்றி கழகம். அதாவது அதை புரிஞ்சுக்கணும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில தான் தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில தான் இங்க கூட்டணின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? கூட்டணிக்கு வருபவர்கள் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறாரு.
யாரையும் உங்கள் கையை பிடிச்சலாம் இழுக்கலை. நாங்கள் வந்துடுவோம் உங்கள் கூட்டணிக்கு, நீ எங்கேயும் போய் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பாக யார் வீட்டு வாசலையும் போய் நிற்கலை, எந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இல்லைன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இங்கே இருக்கக்கூடிய பேச்சு திமுகவை பேசுகிறோம், அதிமுகவை பேசலை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அதிமுக ஆட்சியை வந்துட்டு இருக்கு. நம்ம எதிரியா கருதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே நபர் திமுக தான். திமுகவை இங்க இருந்து விரட்டி அடிக்கணும், மக்களை பாதுகாக்கணும் அப்படின்றது தான். இன்னைக்கு சகோதரர் ஆதவ் அவர்கள் சொல்லக்கூடிய பேட்டியிலே தெளிவா சொல்லிச்சிருக்காங்க. 50 ஆண்டுகள் இல்லாத கொடுமைகளை இங்க மக்கள் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எஸ்சி மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓப்பனான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு அவர்கள் இன்னைக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலேயாயும் இன்னைக்கு சமூக நீதி பேசக்கூடிய அரசு இன்னைக்கு சமூக நீதியை பார்க்க இன்னைக்கு வடகாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, வேங்கை வயல்ல என்ன நடந்துச்சு, இந்த குடிச்சிட்டு சாராயம் காய்ச்சின மாணவர்கள் சாராயம் காய்ச்சறதை தட்டி கேட்ட 2 மாணவர்களை படுகொலை செஞ்சீங்களா, அப்ப என்ன நடந்துச்சு, இந்த நாங்குநேரியில் என்ன நடந்துச்சு, படிக்கக்கூடிய மாணவனுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு, இன்னைக்கு ஊராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு நாற்காலி கூட கொடுக்காம அவமானப்படுத்தி வச்சிருந்தீங்களே, அவர்களுடைய இதுதான் சமூகத்துக்கான நீதி, சமூக நீதிக்கான அரசு, புதிய விடியலுக்கான அரசு, இதுதான் திராவிட மாடலினுடைய அரசுன்னு சொல்ல போறீங்களா? இதுதான் அப்பா அவனுடைய அரசுன்னு சொல்ல போறீங்களா? மக்களை அரவணைத்து கொண்டு போற அப்பா நீங்க தான் சொல்ல போறீங்களா? வெக்கமா இருக்கா இல்லையா உங்களுக்கு சொல்றதுக்கு? அப்போ இங்க எதிர்க்கக்கூடியவர்கள் யாராக இருக்கணும்? உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுகள். இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியில இருக்கும் போது இந்த 10 ஆண்டுகள்ல எந்த அதிமுகவினுடைய அமைச்சர் கைது செய்யப்பட்டார்? இன்னைக்கு அதிமுக விமர்சனம் பண்றதுக்கு. இன்னைக்கு நீங்க ஆட்சியில இருக்கும் போதே ஒவ்வொரு வீட்டு கதையும் தட்டியில உள்ள தூக்கிட்டு போய் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றுமே செய்யாத அதிமுக இப்போ அதிமுக விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, அமைச்சர்கள் எல்லாருமே வந்து ஊழல் வழக்குலாம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்போதான் ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய வழக்கெல்லாம் வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா தாவேகா தரப்புல இருந்து விமர்சனங்கள் எதுவுமே வைக்கப்படல. நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு விஷயத்தை. இன்னைக்குதான் விசாரணைக்கே அவங்க கொண்டு வராங்க. நான் சொல்றது ஊழல் குற்றச்சாட்டு வச்சு உங்களுக்கு தண்டனை கொடுத்து நீங்க சிறையில இருந்து வெளியில வந்து இல்ல அதான் சொல்றேன். நீங்க ஊழல் குற்றச்சாட்டு வச்சதுக்கு எதுக்கு தூக்கி உள்ள வைக்கணும்? நிரூபிச்சுட்டு உள்ள வைக்க வேண்டியதானே? 470 நாட்களை கடந்தவங்களுக்கு எதுக்கு பிணை கொடுக்கல? உங்க தம்பி ஏன் ஓடி மறைஞ்சாரு? அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. திமுகவை தான் கேட்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு துரைமுருகனுடைய மகனுடைய வீட்டுல ரைட் நடந்த உடனே போலியா டெல்லிக்கு? சார் இப்ப திமுகவை வந்து தாவேகா விமர்சிக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதிமுகவினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடியதுல பாதிக்கப்பட்டவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தை நீங்க குறை கூறுவீங்களா இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை குறை சொல்லுவீங்க? சோ அன்றைக்கு பண்ண ஊழல்னால இப்ப வரைக்கும் மக்கள் வந்து பாதிக்கப்படலன்னு சொல்ல வரீங்களா? அவர்களை மக்கள் தூக்கி வெளியில போட்டுட்டாங்க. திமுக அரசை தூக்கி போடுறதுக்காக மக்கள் வந்து தலைவர் தளபதி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இப்போ மக்களாட்சி வரப்போகுது. 2026ல ஒரு நல்ல ஆட்சி, மக்களுக்கான ஆட்சியா கொடுக்க போறாரு தலைவர் தளபதின்றதை நம்பி ஒட்டுமொத்த மக்களும் எங்களுக்கு அரசியலே வேண்டான்னு சொல்லக்கூடிய, அதாவது இப்ப தேர்தல் வந்தா நம்ம ஒரு வாக்கு செலுத்தும் போது வாழ்க்கை மாறுன்ற ஒரு நினைப்போட இருக்கக்கூடிய ஒரு சாமானியர் கூட கடைகோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதிகாரம் போய் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவர் தான் தலைவர் தளபதி அவர்கள். ஒன்றுமே இல்லாத அதிமுகவினுடைய கூட்டணியை பத்தி எதுக்கு சார் அறிக்கை விடணும்? அதிமுக கூட்டணி பொறுப்பே இல்ல, அதிமுக பண்ற எதுவுமே எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. தனி நபர் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போனாலும் அது தப்புன்னு சொல்றாரு. அதிமுகன்னு சொல்லல, தனிப்பட்ட முறையில யாராவது போனா கூட அது தற்குறித்தனமானது. இவர்கள் நம்ம நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கு கட்சி பாஜக கூட கூட்டணி போறதுனால என்ன, அத பத்தி என்ன? அவர்கள் எதிரியினுடைய களத்தை வலுப்படுத்தாதீங்கன்னு சொல்ல 4 பேர் அளவுக்கு அந்த கட்சிக்கு வலு இருக்குன்னு போன எலெக்ஷன்ல நீங்க 4 பேர் ஜெயிக்க வச்சது யார்? அதிமுக தானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெயிக்க வைக்கிறதுக்கான வலிமை இருக்கும்போது அந்த அதிமுக செய்யக்கூடியதே ஏன் நல்லா பண்றீங்க? இப்போ வந்து இருந்துச்சுன்னா நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு சீட்டு ஜெயிக்க வேண்டியதானே? உங்களுடைய கபட நாடகம் தெரிஞ்சுதானே ஒட்டுமொத்த மக்களும் வேற வழியே இல்லாம தானே இவர்களுக்கு ஓட்டு போட்டா. இன்னைக்கு அதே ஓட்டுகளை வாங்குங்க. 25% வாக்கு வாங்கி வச்சிருக்காங்க அதிமுக. யாருக்கு வாங்கி வச்சிருக்காங்கம்மா? இன்னைக்கு இல்ல, வாங்கி வச்சிருக்காங்க. முன்னாடி வாங்கி வச்சாங்க, இப்ப இல்ல. நாளைக்கு தேர்தல் வரட்டும், களத்துல நிக்கட்டும், தேர்தலை சந்திக்கட்டும், வாக்கு எண்ணிக்கை முடியட்டும், அன்னைக்கு அறிக்கை வரும் யார் ஆட்சி அமைக்க போறார்கள், யார் யாருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் சொல்லிட்டு. ஒட்டுமொத்த வாக்கு எங்களுடையதான் 18% பிஜேபி மார்த்தட் இல்லையா? ஒட்டுமொத்த வாக்கு அவர்களுடையதா? பாமக ஓட்டையும் சேர்த்து சொந்தம் கொண்டாடுறவங்க தானே அவங்க. யாருடைய வாக்குகளும் சேர்த்து சொந்தம் கொண்டாடுறாங்க? 18% பிஜேபி. தனிப்பட்ட முறையில பிஜேபி 18% வாக்கா? காமெடியா இல்ல இதெல்லாம்? சரி சார், நீங்க தேசிய கட்சியா இருந்தா எதனா புழுவீங்களா? இப்ப எம்ஜிஆர் அவர்களை வந்து அரசியல் முன்னோடியாக தலைவர் விஜய் அவர்கள் வந்து வச்சிருக்காருன்றதுதான் நீங்க தாவேகாவில இருந்து
பல முறை சொல்லிருக்கீங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில விஜய் அவர்கள் வராரு. எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மக்களுடைய நல்லா மனதில இடம் புரிஞ்சுக்கணும். பெற்றாரோ அவர் தலைவரா நிறுத்தி வரல, தலைவரா நிறுத்தி வரல. அவருடைய கொள்கையை எடுத்து நல்லா புரிஞ்சுக்கங்க. Okay. கொள்கை தலைவர்களா வச்சிருக்கிறாரு. அண்ணாவை வச்சிருக்கிறாரு, பெரியாரை வச்சிருக்காரு, அம்பேத்கர் வச்சிருக்காரு, அஞ்சலி அம்மாவை வச்சிருக்கிறாரு, வீரமங்கை வேலு நாச்சியாரை வச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? கொள்கை தலைவர்களா. ஆனால் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு கரிஷ்மேட்டிக் இருந்துச்சோ, ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி ஒரு கரிஷ்மேட்டிக் இருந்துச்சோ, அது இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் சார், அவருடைய வழியில வரக்கூடிய விஜய் அவர்கள் அவருடைய வழியில வரல, அப்படி அவரே சொல்றாரு சார். நான் வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு கரிஷ்மேட்டிக், அந்த மாதிரி ஒரு அவர் எப்படி ஆட்சி கரிஷ்மேட்டிக் செஞ்சாரோ, மக்கள் மனதில் எப்படி இடம் பெற்றாரோ அது சொல்லலாம். அப்ப அவர் வழியில தான வராருன்னு அர்த்தம். எப்படி ஆட்சி செஞ்சார்களோ அதே போல ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு சொன்னாரு. அந்த ஆட்சி தான் அப்படி செய்ய அது நல்ல ஆட்சியா இருக்கணும். காந்தி அவர்கள் இந்த தேசத்துக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது கேட்டாங்க, நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நீங்க விரும்புறீங்க? உமருடைய ஆட்சியை விரும்புறோம்னு சொன்னாரு. தளபதி அவர்கள் அதே மாதிரி ஒரு ஆட்சியை நடத்தணும்னு நானும் ஆசைப்படுறேன். அவரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி இன்று ஒன்றுமே இல்லாம போயிருச்சுன்னு சொல்ல வரீங்களா? அதுதானே கேள்வி. உங்களுடைய கொள்கையை கொண்டு போய் நீங்க அடமானம் வச்சுட்டீங்க. 1999 மெரினா சீரணி அரங்கத்துல இந்த அம்மா பேசினாங்களா இல்லையா? வாழ்நாள் முழுக்க இந்த அதிமுகன்ற கட்சி இனி பிஜேபியோட கூட்டணி வச்சுக்காது 99 ஜூலை 6 பேசுறீங்களா இல்லையா? இன்னைக்கு எங்க போயிட்டீங்க? திருப்பி போய் நீங்க கூட்டணி வச்சீங்க, எடப்பாடியார் கூட்டணி வச்சு 4 வருஷத்தை வண்டியை ஓட்டுனீங்க. அவர் தர்ம யுத்தம் நடத்திட்டாரு. அதிமுக விமர்சனத்துக்கே உள்ளாகாத கட்சி அந்த கட்சியை பத்தி பேசுறது தகுதி இழந்துருச்சுன்னு சொல்றீங்களா? கூட்டணி வச்சதுனால பாஜக கூட கூட்டணி வச்சீங்க. உங்களை மக்கள் நம்பலங்க, அது உங்களுக்கு புரியலையான்னு கேக்குறோம். மக்கள் நம்பாத கட்சி பாஜக. மக்கள் நம்பல, உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்க இழந்துட்டீங்கன்னு சொல்றோம். இப்போ தமிழ்நாட்டுல பாஜகவையும் போன வாரம் பேசுறதை இந்த வாரம் மாத்தி பேசுறீங்கன்னு சொல்றோம். தமிழ்நாட்டுல மக்களை பாஜகவும் நம்பல, மக்கள் பாஜகவுக்கு வாக்கு செலுத்தல, நாடாளுமன்றத்துல ஒரு சீட் கூட ஜெயிக்கல. இது எல்லாமே நம்ம பாக்குறோம். ஆனா பாஜக தமிழ்நாட்டு அளவுல இருக்கக்கூடிய பாஜகவினுடைய செயல்பாட்டுகளை விமர்சிக்கக்கூடிய விஜய் அவர்கள் அதிமுகவை ஏன் விமர்சிக்க தவறாரு? அப்ப பாஜகவை விட அதிமுக ஒன்றுமே இல்லாத கட்சியா போயிருச்சா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு 4.5 வருஷம் எல்லாருமே அடிச்சு புடிச்சு ஒன்னா ஒத்துமையா இருந்தாங்க. ஏன்னா 4 வருஷம் இதை விட்டுட்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 4 வருஷம் முடிஞ்சது, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த 4 வருஷம் முடிஞ்ச உடனே 4ஆ பிரிஞ்சிருச்சு. அவர் டிடிவி ஒரு பக்கம், சின்னம்மா ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், இபிஎஸ் ஒரு பக்கம். இன்னைக்கு இபிஎஸ் கூட்டத்துக்குள்ளே குண்டு வெடிச்சுட்டு இருக்குது. இப்போ அதிமுகவை வந்து விமர்சிக்கிறதுக்கு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு எந்தவித தகுதியும் இல்ல. அவர் வந்து ஒவ்வொரு கட்சியை விட்டு மாறிக்கிட்டே இருப்பாரு. தவழ்ந்து வந்த நீங்க சொல்லலாமா? தவழ்ந்து வந்த நீங்க சொல்லலாமா? எல்லாருமே ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களா தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? அது அவர்கள் அங்க இருந்த இடத்துல அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்றது எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய நெருக்கடின்னு சொல்லலையா? திரும்ப அவர்கள் சொல்லலையா? ஓப்பனா சொன்னாரா இல்லையா? திமுக என்ன பண்ணாரு? வேலை செஞ்சாருன்னா திமுக போய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரா? அவர் ஒரு கம்பெனி நடத்தினாரு. திமுக அண்ணா அறிவாலயத்துல போயிட்டு தலைமை கழகத்துல போய் வேலை செய்யல. அவரு நல்லா புரிஞ்சுக்கங்க. அவரோட கம்பெனியோட இவங்க டைப் போட்டுட்டாங்க பிரச்சாரத்துக்காக. அன்னைக்கு வந்து அதுதாங்க 10 ஆண்டுகள் நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க மாறணும்ன்றதுக்காக அவர் உங்க பக்கம் வந்து நின்னாரு. மக்களுக்கான மாற்றம் கொண்டு வரணும், புதிய விடியலுக்கான அரசு வரணும்னு நினைச்சாரு. அதனாலதான் திமுகவுக்காக செஞ்சாரு. நீங்க இந்த மாதிரி கொள்ளடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அதுக்காக மக்கள் இனிமே நீங்க என்ன வேலை செஞ்சாலும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றது. அதாவது இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கும். அதையெல்லாம் எப்படி நையாண்டித்தனம் பண்ணார்கள்னு எல்லாருமே பார்த்தாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்கிறாங்க ஒரு பத்திரிகை, உடனே அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக தரப்பு சொல்றேன், திமுக தரப்பு சொல்லிட்டு இருக்கிற இப்பவும் சொல்றாங்க, எந்த கட்சியும் எந்த தேர்தலையும் சந்திக்கல. புரியுதுங்களா? எந்த ஊழலும் இல்ல, எந்த கரைபடைந்த காலத்துக்கும் இங்க யாரும் சொந்தக்காரர்கள் இல்ல. தமிழக மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சாதாரண எளிமையான வீட்டு பிள்ளைகளை தான் தலைவர் தளபதி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய கிளை செயலாளர்களா, வார்டு செயலாளர்களா, ஒன்றிய செயலாளரா, பகுதி செயலாளர்களா, நகர செயலாளர்களா, மாவட்ட செயலாளர்களா, மாவட்ட பொறுப்பாளர்களா இன்னைக்கு நியமனம் பண்ணியிருக்கிறாரு. மாநில செயலாளர்கள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாரு. கொள்கை பரப்பு செயலாளர்களா கொண்டு வந்திருக்கிறாரு. இணை செயலாளர்களா கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லா அரசியலும் அதிகாரம் பணபலம் படைத்தவர்களா
எல்லாருமே எளிமையான மக்கள் தான். சொந்த காசுல வேலை செஞ்சு தன்னுடைய வேர்வைய ரத்தத்தை வேர்வையா சிந்தின அத்தனை பேர் இன்னைக்கு அந்த பக்கம் நிக்கிறான். அதனால தான் அவனுடைய வேர்வை பார்த்து தான் உங்களுக்கு பயம். இங்க மிகப்பெரிய பணக்கார ஒரு கட்டமைப்பு இருந்தா உங்களுக்கு பயம் வந்திருக்காது. அவன் உண்மையா நிற்பான். அவனை எந்த காசை கொடுத்து நீங்க விலைக்கு வாங்கிட முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அதிகார பலம் தோத்து போகுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அரசியலுக்கு முடிவுரை எழுதின சாசனம் முடிஞ்சு போச்சு. ஓகே சார், அதே மாதிரி இப்ப விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும், அதுக்கான பிரச்சனைகள் எல்லாம் செய்ய போறாரு. ஆனா அவர் வந்து இந்த சட்டமன்ற தேர்தல்ல பெரிய அளவுல வரவேற்பு இல்ல அப்படின்னா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அடுத்த படத்தினுடைய கதையை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, படத்துக்கு நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. இது உண்மையா? அது கதை சொல்லி அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொன்ன டைரக்டர் தான் நம்ம கூப்பிட்டு கேட்கிறோம், உண்மையா பொய்யான்னு சொல்லி. செய்திகள் வந்து கடைசி படம்ன்றத தலைவர் தளபதி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. புரியுதுங்களா? என்னுடைய கடைசி படம் இது இருக்கக்கூடிய அது கொண்ட கொள்கையில உறுதியா இருக்காரு. மக்களுக்காக நான் வரேன்ட்டாரு. கேரியரை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டாரு. தூக்கி அந்த பக்கம் வைக்கல, தூக்கி போட்டுட்டாரு. முடிவுரை எழுதிட்டாரு. புரியுதுங்களா? நான் இனிமே நடிக்கல, மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா. புரியுதுங்களா? அது பக்கம் அதை போலதான் நின்றுட்டு இருக்கிறாங்க. மக்களுக்காக பண்றோம் புது புது கம்பெனிகளை தொடங்கி அந்தந்த கம்பெனி பேர்கள் எல்லாம் நடத்திக்கிட்டு படத்தை வாங்கி வித்துக்கிட்டு இங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறவர்கள் இங்க யாரும் இல்லை. தமிழகத்துல 2026 மிகப்பெரிய மக்களாட்சி ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் நிலத்தை புடுங்கிறது, அபகரிக்கிறது, அடிக்கிறது, வாங்குறது, கம்பெனியில போய் கள்ளத்தனமா ஷேர் கேட்கறது, கொள்ள அடிச்ச பணத்தை கொண்டு போய் அயல் நாடுகள்ல முதலீடு செய்யறது, அதுக்காக ஒரு டூர் போறது, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இங்க எதுவும் இருக்காது தமிழக வெற்றி கழகத்துல. புரியுதுங்களா? நீங்க வந்து சேர்த்து வச்சது எல்லாம் அந்நிய முதலீடு ஈர்க்கக்கூடிய எத்தனாயிரம் கோடி வந்திருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து இருக்கணும்ல. நீங்க இப்ப சொல்லுங்க, நீங்க போயிட்டு வந்து எத்தனை முறை 2 முறை பயணம் செஞ்சீங்க, அந்நிய முதலீடு எவ்வளவு கொண்டு வந்தீங்க? டிஆர்பி ராஜாவுக்கு பதில் சொல்லட்டும். எவ்வளவு பணம் வந்துச்சு, எத்தனை கம்பெனிகள் உள்ள வந்திருக்குது, அந்த கம்பெனிகளால இன்னைக்கு எத்தனை தொழிலாளர் வீட்டுல விளக்கெரியுது, அந்த கம்பெனி வந்ததுனால துணை கம்பெனிகள் எத்தனை இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லட்டும். இப்ப புதுசா தாவேகா தரப்புல இருந்து அபிஷியலா வந்து ஒரு விஷயம் வரப்போகுது, ஒரு நோட்டீஸ் ஆனது வெளியிட போகுது அப்படின்ற மாதிரி செய்தி. அதாவது தமிழகத்துல உள்ள எல்லா காவல் நிலையத்திலுமே தாவேகா தரப்புல இருந்து மக்களுக்காக 2 லாயர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக வாதாடுவதற்காக 2 லாயர்கள் வந்து நியமிக்கப்பட போறதாக தாவேகா தரப்புல இருந்து சொல்றாங்க. இது உண்மையா சார்? இந்த மாதிரியான திட்டத்தை பற்றி என்ன இல்ல, திட்டமா பண்ணணும்ன்றதெல்லாம் இல்ல. இப்பவும் சொல்றோம், மக்கள் இயக்கமா இலவச சட்ட மையம்ன்ற பேர்ல தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இன்னைக்குதான் தமிழக வெற்றி கழகம்ன்ற பேர் வந்ததற்கு மக்கள் இயக்கமா இருக்கும் போதுல இருந்து அந்த வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சகோதரி இந்திரா தனசேகரன் அவர்கள் கூட ஒரு சட்ட மையம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னையில வியாசர்பாடியில நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை போல பல தமிழகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகம் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் ஒருத்தர் 2 பேர்ல அங்க 20 பேர் போகணும். தேவை ஏற்பட்டால் 20 வழக்கறிஞர்கள் போறதுக்கும் இங்க வழக்கறிஞர் அணியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாரு, கட்டமைப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா மாவட்டங்களையும் கிளைகளிலையும் பகுதிகளிலும் நகரங்களையும் எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சிருக்காங்க. தலைமை கழகத்திலையும் மாநில நிர்வாகிகள் வழக்கறிஞர் பிரிவுக்கு எல்லாத்தையுமே போட்டிருக்கிறாங்க. திமுகவினுடைய ஆட்சியில வந்து காவல் நிலையத்துல மக்களுடைய வழக்குகள் எல்லாம் வந்து மக்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் சரியா எடுத்துக்காத காரணத்தினாலதான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்டா? இந்த அண்ணா நகர் மாணவி பாலியல் வழக்கு தெரியல, அவங்க அம்மா எவ்வளவு நாள் போராடினாங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் நடைபயணமா நடந்திருக்கிறாங்க. யாரையோ சந்திச்சிருக்கிறாங்க. அது ஒரே நாளையில எடுத்து கண்டுபிடிச்சு உடனே போட்டதெல்லாம் கிடையாது. முதல்வர் ஒரு மீட்டிங்க்கு வரும்போது எப்படியோ அந்த அம்மா போய் கையில காலில் விழுந்து அந்த லெட்டர் இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த விஷயத்த சொல்லும் போது தான் அதை கொண்டு போறாங்க. அப்போ காவல்துறை வந்து முறைப்படி அண்ணா நகர் காவல்துறையில கொண்டு போய் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்த காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த இத்தனை மாத தாமதங்கள் எதற்கு? அப்போ நீங்க தான் புதிய விடியலுக்கான அரசுன்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. சமூக நீதி பேசக்கூடியவர்கள் தானே. இங்க எங்க இருக்கு சமூக நீதின்னு கேட்கிறேன். ஒருத்தர் என்னுடைய உயிருக்கு பாதிப்புன்னு சொல்றாரு, தன்னுடைய உயிருக்கு பாதிப்புன்னு சொல்றாரு. வக்ஃபு நிலத்தை ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்றாரு. திருநெல்வேலியில வெட்டி கொல்லப்படுறாரு தொழுகைக்கு போன இடத்துல. தன்னுடைய உயிருக்கு ஆபத்து, கனிம வளங்களை கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஜாஃபர் அலி ஒரு இதை கொடுக்குறாரு, என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதே கனிம வளங்கள் ஏற்றிட்டு போறக்கூடிய லாரியில் அடிச்சு கொள்றீங்க. அப்ப இது சமூக நீதியா?
காவல்துறையினர் தடுத்து நிறுத்திடுச்சா? இப்போ இந்த லாயர்ஸனுடைய நியமனம், அதாவது வழக்கறிஞர்கள் வந்து 2 காவல்துறை, எல்லா காவல்துறைக்கும் 2 வழக்கறிஞர் தாவேகா தரப்புல இல்ல. இது வந்து அதிகாரப்பூர்வமா இன்னும் சொல்றோம், அதிகாரப்பூர்வமா இல்ல, இப்பவும் சொல்றோம். மக்கள் இயக்கமா இருக்கும் போதுல இருந்து மக்கள் சேவையில விலையில்லா உணவகங்கள் நடந்துகிட்டு இருக்கு, முட்டைப்பால் திட்டம் சொல்லி நடத்திக்கிட்டு இருக்காங்க, பயிலகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பயிலகத்துல படிச்ச பிள்ளைங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உயர்கல்வி வரைக்கும் இதுக்கான வரவேற்புகள் அப்படின்றது மக்கள் தரப்புல இருந்து அதிகமா இருக்கு. இப்போ சொல்றோம், அது இல்லாம இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. இலவச சட்ட மையம் நடந்துகிட்டு தான் இருக்குது. தலைவர் தளபதி இலவச சட்ட மையம், மக்கள் இயக்க இலவச சட்ட மையம்ன்ற பேர்ல எல்லா மாவட்டங்களையும் நடந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்றேன். இப்ப புதுசா வரப்போறது கிடையாது. அப்படி வந்ததுன்னா அதனுடைய அறிவிப்பை தலைமை கழகம் அறிவிக்கும். அதுக்கு பெயர் மாறுதா என்னன்றது தெரியல. ஆனால் இங்க இப்போ இல்ல, பல ஆண்டுகளாக அந்த இலவச சட்ட மையம்ன்றது இயங்கிட்டு தான். பல வழக்குகளை எடுத்திருக்கிறாங்க, மக்கள் பக்கம் நின்று இருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அததான் சொல்றோம். எல்லா பிரச்சனைகளையும் எல்லா இன்னல்களையும் மக்களோட நிக்கிறது தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் தான் இங்க தொடர்ச்சியா பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. வரக்கூடிய 2006 மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு எழுச்சியும் கொடுக்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கான பதிலை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. தாவேகா கட்சி மேல வந்து விமர்சனங்கள் பற்றியும் கூட்டணி பற்றி அவங்களுடைய திட்டங்கள் பற்றி பல விஷயங்கள் என்கிட்ட பேசினதுக்கு மிக்க நன்றி.